யாரு கண்டா? ஜோசிய சொன்ன மாதிரி ஆயிருக்கும். இல்ல பரிமளம், என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்னவோ ஆரம்பத்துல இருந்தே தேவி உனக்கு பிடிக்கல. ஜோசியங்கிற பேர்ல நீயா எதையோ சொல்லி இவங்களை பிரிக்க பாக்குறியோன்னு சந்தேகமா இருக்கு. என்னங்க இது? நீங்களே இப்படி சந்தேகப்படுறீங்க? கௌரி மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டது நிஜந்தா. ஆனா இப்போ அவளை நினைச்சாலே பத்திக்கிட்டு எரியுது. தேவி மருமகளா வந்தாச்சு, இனி நான் தடுத்து என்ன ஆக போகுது? இல்ல பரிமளம், என் மனசுக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள வரும்போது வெளியில ஷூவை கழட்டி வச்சுட்டு வர்ற மாதிரி உங்க போலீஸ் புத்திய வெளியில கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என்னையே சந்தேகப்படுறீங்க? சரி, அவங்க எத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லி ஜோசியர் சொன்னாரு? அது அது 3 மாசங்க. அப்படியா? கல்யாணத்தை பண்ண பிறகு இப்ப என்ன கெட்ட நேரம்? எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும். ஆமா, நீ நம்ம ஜோசியர் கிட்ட தான் கேட்ட? ஆமாங்க. சரி, நானே அவருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏங்க, ஏன் இப்படி என்ன தவிக்க விடுறீங்க? ஜோசியர் நம்பர் போடல, போடுற மாதிரி நடிச்சேன். உண்மையை ஒத்துக்கோ, உனக்கு தேவி பிடிக்கல, அப்படிதானே? இல்லங்க. அப்புறம் ஏன் ஜோசியர் சொன்னதாக போய் சொன்ன? நான் ஜோசியர்கிட்ட கேட்கலதான். ஆனா நம்ம வீட்டு லேண்ட்லைனுக்கு ஒரு அம்மா போன் பண்ணாங்க. தேவிய முதல்ல அவங்க பையனுக்கு தான் பொண்ணு பார்த்தாங்களாம். தேவி ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிச்சு பொருத்தம் பார்த்தப்போ அவர் அந்த ஜாதகத்தை தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரா. இது கொலகார ஜாதகம், இந்த பொண்ணை கட்டினீங்கன்னா அது அந்த பையனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாரா. இந்த விஷயம் இவளுக்கு தெரியுமாங்க? அது தெரிஞ்சுதான் நம்ம பையனை ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. முடிஞ்சா உங்க பையனை காப்பாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை வச்சுட்டாங்க. போன் பண்ணவள நீ யாருன்னு கேட்கலையா? கேட்டேங்க, அவங்க சொல்லல. அது எப்படி சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்தையோ இல்ல தேவி வாழ்க்கையோ கெடுக்கணும்னு முடிவு பண்ணவங்க அவங்க யாருன்னு எப்படி காட்டிக்குவாங்க? நீ ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துகிட்டு இந்த மாதிரியான மர்ம போனை நம்பலாமா? இப்போ நீங்க ஒரு போலீஸ்கார மாதிரியே தான் பேசுறீங்க. ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. உங்க பையன் உயிருக்கு ஆபத்துன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அன்னைக்கே இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லியிருந்தா எந்த நம்பர்ல இருந்து இந்த கால் வந்ததுன்னு சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ணிருப்பேன்லனா? இல்லனா தேவி சம்பத் ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம ஜோசியர்கிட்ட காமிச்சு மறுநாளே பொருத்தம் பார்த்திருப்பேனே. இப்படி பண்ணிட்டியம்மா. சரிங்க, எல்லாம் ஏன் தப்புதான். இப்ப என்ன பண்றது? இப்ப கேளு என்ன பண்றதுன்னு. ஒண்ணு, அந்த போன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி போன் பண்ணது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை விசாரிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தேவி சம்பத் ஜாதகத்தை நம்ம ஜோசியர்கிட்ட காட்டி கேட்டிருக்கணும். அப்போ அது தெரிஞ்சிருக்கும் அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு. எங்க நம்ம ஜோசியரை பார்த்து வேணும்னா கேட்டுடலாங்க. தேவி ஜாதகம் நம்ம இருக்கா? எங்க அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். சம்பந்தி வீட்டுக்கு போன் பண்ணி தான் ஜாதகத்தை கொண்டு வர சொல்லணும். சரி, நாளைக்கு எடுத்து வர சொல்லு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகமோ வருத்தமோ வந்துடாதபடி சொல்லு, என்ன? சரிங்க. நான் கிளம்புறேன். அண்ணா ஒரு நிமிஷம். அந்த ராதா விஷயம் மிஸ் ஆகாது. மிஸ் ஆக கூடாது. அன்னைக்கு என்ன நடந்தது உனக்கே தெரியும்ல. கண்டிப்பா இந்த தடவை மிஸ் ஆகாது. உனக்கு நல்ல நியூஸ் வரும். பார்க்கலாம். சரி, வரேன். என்னானோ ஜெய் ஏதாவது சாதிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. இத பாரு,
தேவி விஷயத்துல நாம ஏற்கனவே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிருக்கோம். அது இன்னும் பெருசா வெடிக்கும். அதுக்கப்புறம் ராதா நடத்தி வச்ச கல்யாணம் மொத்தமும் அவ தலையில விடியும். அதுக்கப்புறம் ராதாவை நாம ஒரு கை பாத்துரலாம். எப்படிமா? தேவி ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டு 1 நாள் 2 நாள் தள்ளி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி ஜோசியர் சங்கரையர்கிட்ட அவங்க போகாம குடும்ப ஜோசியர்கிட்ட போயிட்டா என்ன சொல்ல போறாரு? ஜாதகம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்தை நடத்த சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பூகம்பமும் வெடிக்காது. இல்லையே, வெடிக்கும். எப்படி? தேவியோட ஜாதகத்தையே தோஷமான ஜாதகமா மாத்தி எழுதிட்டா? எப்படிமா? நீ உன் மாமியாருக்கு போனை போட்டு தேவியோட ஜாதகத்தை இங்க கொண்டு வர சொல்லு. நாம் அதை எடுத்துட்டு போய் பாலக்காடு சங்கரையர்கிட்ட காமிச்சு தோஷமுள்ள ஜாதகமா மாத்துவோம். அதுக்கப்புறம் உங்க அத்தை கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுத்துருவோம். அவங்க அந்த ஜாதகத்தை எங்க வேணும்னாலும் காட்டட்டும். அதோட அவ தலையெழுத்தே முடிஞ்சிரும். வாழா வெட்டியா வீட்டுக்குள்ளேயே கிடைக்க வேண்டியதுதான். அதத்தனையும் ராதா தலையில தான் முடியும். அதுக்கப்புறம் ராதா வந்த வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்கன்னு நினைக்கிற? ஆனா அம்மா, இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? தேவி ஜாதகம் இங்க வரட்டும், நான் சொன்ன மாதிரி நடத்தி காட்டுறேன். சரிம்மா. இந்தாமா, தட்டெல்லாம் நல்லா சுத்தமா தேய்ச்சி கழுவு. பாருமா, ரகு தம்பி சொன்னனால தான் நான் இங்க வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுன்னு இருக்கேன். ஏதாவது சொல்லின்னு இருந்தா அப்படியே போட்டு போயிடுவேன். அம்மா தாயே, நான் ஒன்னும் சொல்ல, கழுவுமா. அதிகாரம் பண்ற உரிமை இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு கிடைக்காத போல இருக்கே. அனுமா, என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு? அட போனும், எல்லாம் ஒரு மாயதான். ஐயோ, என்னத்த இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? என் நிலைமை அப்படி ஆயிடுச்சானு. சரி அனு, நீ எதுக்கு போன் பண்ண அத சொல்லு. அத்தை, தேவி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க. தேவி ஜாதகமா? அது எதுக்கு அனு? நீங்க நேர்ல வாங்க, நான் சொல்றேன். இப்பவே கிளம்பி வாங்க. என்ன? சரி அனு, வந்துடுறேன். என்னமா வராங்களா? வரட்டும். தேவி ஜாதகத்தை இவது கேக்குறா. என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? அது அது தேவியோட ஜாதகத்தை எடுத்தேன். அவ ஜாதகம் உனக்கு எதுக்கு? உங்க பொண்ணு அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னுட்டா. ஒரு பொண்ணுக்கு இனிமேதான் நல்லது கெட்டதுன்னு எவ்வளவோ இருக்கு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பெத்தவங்க தெரிஞ்சுக்காம வேற யார் தெரிஞ்சுக்க போறாங்க? எதையாவது ஒண்ணு சொல்லி புலம்பிட்டே இருங்க. சீரியல் வேற ஆரம்பிக்கும் போது அதை பார்த்துட்டு தான் கிளம்பணும். டிஃபன் ஐ. சம்பத் அப்பா, இன்னைக்கு சாயந்தரம் நானும் உங்க அம்மாவும் ஜோசியர் பார்க்க போலான்னு இருக்கிறோம். சரிங்கப்பா. என்னதான் அவர் கல்யாணம் ஆன நேரம் சரியில்லைன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கும் இல்ல? என்னன்னு கேட்டு செஞ்சுட்டா போது எல்லாம் சரியாயிடும். ரைட், யூ கேன் ஸ்டாப். சரிங்கப்பா, நான் வரேன். சரிங்க மாமா. பரிமளம், என்னங்க? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சம்பந்தி வீட்டுக்கு போன் பண்ணி ஜாதகத்தை கொண்டு வந்து தர சொன்னேன்.
தேவி ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி உனக்கு போன் வந்ததை பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். புரியுதா? சரிங்க. நான் ஈவினிங் வந்துடுறேன், நீ ரெடியா இரு. டேய், அதுக்குள்ள சாப்பிட்டியாடா? ஆமா, போதுமா? போதும். அவன் சரியா சாப்பிடல தானே? ஆமா அத்தை, 2 இட்லி போதும்னு எழுந்துட்டாரு. அவனுக்கு என் மேல கோபம். அதான் சாயந்தரம் ஜோசியர் கிட்ட போறோம்ல, அப்புறம் என்ன? சரி, அதை விடு. நீ உன் வீட்டுக்கு போன் பண்ணி உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. அவங்க கிட்ட நீ வேற ஒண்ணும் சொல்லிக்க வேண்டாம். தேவிமா, எப்படி இருக்க? இருக்கேன். நீ என்ன பண்ண? என் ஜாதகத்தை எடுத்து அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்பு. ஜாதகமா? எதுக்கு கேக்குற? கேள்வி எல்லாம் கேட்காதம்மா, கொடுத்து அனுப்புனா கொடுத்து அனுப்பு. இல்லடி, வீட்ல ரகு இல்ல. வேணும்னா நான் எடுத்துட்டு வந்து தட்டுமா? அப்படியா? நீ ஒரு லொடலொட வாயாச்சே. என்னடி இப்படி சொல்ற? உள்ளத தானே சொல்றேன். இங்க பாரு, நீங்க வந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்றத உன்கிட்ட சொன்னதா நீ காட்டிக்க கூடாது. வந்தம்மா ஜாதகத்தை கொடுத்தோமான்னு போயிட்டே இருக்கணும். புரியுதா? சரி சரி. ஒரு ஜாதகத்தை எப்படி 2 இடத்துல கொடுக்கறது? அனுவும் கேக்குறா, தேவியும் கேக்குறா. பேசாம அனுகிட்ட அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிடலாம். முதல்ல தேவி வீட்டுக்கு போ. ஐயோ, அதுக்குள்ள இவ வேற போன் பண்றாளே, என்ன பண்றது? அனுமா? அத்தை, தேவி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்களா? இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க அத்தை. இப்படி மாத்தி மாத்தி பந்தாடுறாளுங்களே. ராஜேஸ்வரி, இந்த பேருக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. என்ன அனு, உன் மாமியார் இன்னும் வரல? ஒரு வாட்டி போன் பண்ணி பாரு. இல்லம்மா, ஆட்டோல வந்துட்டு இருப்பாங்க. நான் போன் பண்ணா தலை தெறிக்க ஓடி வருவாங்க. அதுக்கு இல்லடி, ஜோசியர் ரொம்ப பிஸியானவரு. நேரம் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது கிளம்பி போயிடுவாரு. அப்புறம் ஒரு நாள் வீணா போயிடும். அதுக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறி போயிடும். கரெக்ட் தான். சரி, நான் போன் பண்றேன். அனுமா, நான் வந்துட்டேன். வாங்கத்த. வாங்கம்மா. வர நேரமாச்சா, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்களே வந்துட்டீங்க. ஒரே டிராபிக்மா. நடந்து வந்திருந்தா கூட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம் போல இருக்கு. அதோட நான் கிளம்புற நேரம் பார்த்து தேவி வேற போன் பண்ணிட்டா. என்னவா அத்தை? அவங்க மாமியாரு தேவியோட ஜாதகத்தை கேட்டாங்களாம். நீயும் வேற கேட்டுட்டியா? முதல்ல யாருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு குழப்பம் ஆயிடுச்சு. சரி, அங்க போயிட்டு இங்க வரலான்னு பார்த்தேன். நீ மறுபடியும் போன் பண்ணவும் தான் முதல்ல இங்க வந்துட்டேன். அவங்களுக்கு எதுக்கு ஜாதகமா? வேற எதுக்கு இருக்கும்? கல்யாணம் நடந்த நாளும் நேரமும் சரியில்லை, அதனால முதல் இரவை தள்ளி வச்சுட்டாங்க. இப்ப ஜாதகம் பொருத்த பார்த்து ஏற்பாடு பண்ணுவாங்களோ என்னமோ. நான் மட்டும் எதுக்கு தேவியோட ஜாதகத்தை கேட்டேன்னு நினைக்கிறீங்க? தேவிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு அத்தை கிட்ட நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன். அவங்கதான் அம்மன் கோயில வச்சு பூஜை பண்ணா எந்த தோஷமா இருந்தாலும் விலகிடும்னு சொன்னாங்க. அதுக்குதான் போன் பண்ணேன். அத்தை, தேவியோட கல்யாணம் நாம நினைச்சபடி நடக்கலனாலும் அவ ஆசைப்படி நடந்துச்சுல்ல, அதுவே சந்தோஷம்தான். ஆனா அத்தை, தேவியோட மாமியாருக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரம் இருக்கும். நாம ஒருத்திய மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சோம். ஆனா அவங்க பையன் அத புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டானேன்னு ஆத்திரம் இருக்கும். அந்த ஆத்திரத்துலதான் அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் அத்தை கிட்ட சொன்னேன்னா அவங்கதான் பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா. நான் எல்லாம் உன் இடத்துல இருந்திருந்தா தேவி செஞ்ச காரியத்துக்கு வயிறு எரிஞ்சு சாபம் விட்டுருப்பேன். ஆனா நடந்தது எதுவுமே பெருசா எடுத்துக்காம அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியே,
என்ன இருந்தாலும் ஜமீன் குடும்பம் தான். எதையும் மனசுல வச்சுக்காம பெருந்தன்மையா எடுத்துக்கிறீங்களே. இந்தானு தேவி ஜாதகம். சரிங்க அத்தை, நானும் அத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நீங்க வீட்லயே இருங்க, டிவி பாருங்க, கிச்சன்ல பால் இருக்கு, காஃபி போட்டு குடிங்க. நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். அனு கோயிலுக்கு தானே போறீங்க, நானும் உங்களோட வரேன். நானும் அப்படிதான் அத்தை முதல்ல நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பையன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபைல் ஏதோ மறந்து வச்சுட்டாராம், வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவர் வர நேரம் வீடு பூட்டி இருக்க வேண்டாமே நினைச்சேன். சரி, அதுவும் சரிதான். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நாங்க வரோம். நாம போலாம். இந்த மாதிரி வீடு நம்ம இப்பதான் கட்ட போறோமோ? அம்மா, எப்படி ஒரு லூசுன்னு பார்த்தேல்ல. கொஞ்சம் விஷத்தை கொடுத்து கோயில் பிரசாதம் உன் மக கிட்ட கொடுன்னு சொன்னா கொண்டு போய் கொடுத்துரும். இது இருக்கிற வரைக்கும் நாம நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். சரி சரி, சீக்கிரம் வண்டி எடு, போலாம். அம்மா, நாம வர்றது ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட. ஹே, இந்த நேரத்துல அவர் வீட்ல தாண்டி இருப்பாரு. சரிம்மா, ஜாதகத்தெல்லாம் மாத்தி எழுத சொன்னா எழுதுவாரா? பணம் பத்தும் செய்யும். இல்லம்மா, அப்பா சொன்னா பணத்துக்காக அப்ப செஞ்சிருக்கலாம். இப்ப நாம சொன்னா கூட செய்வாரு. பே பண்ண விட்ட காசு கசக்குமா என்ன? நாம கொடுத்தாலும் பணம் பணம் தாண்டி. அதோட ஜோசியர் எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. அம்மா, உன்னோட இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு. ராதா முகத்துல கரிய பூசிடுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வாங்க மேடம். நீங்க ஜோசியரை பார்க்க வந்தோம். ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாதா? ஐயா காசிக்கு போயிருக்காரு, வர எப்படியும் 10 நாள் ஆகும்.